உண்மையாக என்னென்ன குணங்கள் வேண்டுமோ அது நம்மை அறியாமல் நம்மிடம் வந்து சேர்கிறது. நம்மிடம் இருக்கும் வேண்டாத குணங்கள் எல்லாம் தானே அகன்று விடுகிறது. நேர்மை, இதுல சொல்ற தியாக பிரம்மம், அறம், குருலேக எட்டுவந்தி குணிக்கு, அந்த ஒழுக்கம், நற்குணம், நன்மை, நேர்மை, அந்த நம்முடைய குரு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை சொன்ன அத்தனை குணங்களும் இதுல இருக்கு. குருவை ஏற்றுக்கொண்டது. ஸோ ஒண்ணுக்கொண்டு லிங்க். அந்த குருவெல்லாம் வந்த பரம்பரையில நான் இந்த குருவை அதெல்லாம் கடந்து வந்து ஏற்றுன்றதுனால நமக்கு அதெல்லாம் கடந்து வந்தால்தான் நீங்க அரவிந்தர் அன்னையை நம் மிதிக்க முடியும். இன்னைக்கு இந்த குழந்தை வந்திருக்கான்னா அவனுக்கு இதுக்கு பாக்கியம். என்னுடைய பள்ளி மாணவன் மிகவும் எது சொன்னாலும் முடியாது என்று சொல்லவே மாட்டான். நல்ல பையன். நேற்று தான் சொன்னேன், 8 மணிக்கு வந்திருப்பா அன்னை அரவிந்தர். ஓகேம்மா, அட்ரஸ் மாத்திரம் அனுப்புவாங்க. ஸோ இந்த கடவுளுடைய கடாட்சம் இருந்தாலும் அது நடக்கும். ஸோ மகாகணபதி அன்னை வந்து கணபதி மேல ரொம்ப பிரியம். கணபதிக்கு அன்னை மேல ரொம்ப பிரியம், தன் புள்ள மாதிரி. ஸோ நம்ம மகாகணபதியும் அவரையும் பாடியாச்சு. விக்னங்கள், த காட் ஆஃப் அப்ஸ்டக்கிள்ஸ், விக்னங்களை போக்குடுவர். அவர் இல்லைனாலும் முடியாது. அன்னையே சொல்றாங்க, அவங்க போய் கொஞ்சம் பாசிட்டிவா அந்த விக்னம் போயிடும். இப்பொழுது அன்னை வருகை, அவங்க எப்படி வராங்க, நம் வீட்டுக்கும் சரி நம் மனதிற்கும் சரி அந்த சூழல் நிறைந்த ஒரு தூய்மையான சூழல், தூய்மையான எண்ணம். சூழல் தூய்மையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நம் மனதில் உள்ள அழுக்குகளை எல்லாம் அகற்றி நம் மனதையும் தூய்மையாக வைக்க வேண்டும் என்பதில் கடவுள், குரு அத்தனை பேரும் ரொம்ப காம்டா இருக்கிற மாதிரி. அதுல நாம் கொஞ்சமாவது கொஞ்சம் அவங்களுக்கு அனுசரணையா இருந்தாலும் அவங்களால நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியும். ஏன் பண்ணல கடவுள் ஏன் எனக்கு பண்ணல அப்படின்னா, நான் என்ன பண்ணினேன் கடவுளுக்கு? ஏன் கடவுளை நம்ம கேட்கிறோம் வெளிய, நாம கேட்டுக்கல. நான் என்ன பண்ணினேன் கடவுளுக்கு? அதை கொடு, இதை கொடு, இத்தனை சொட்டை கொடு, சொகத்தை கொடு, அதை கொடு, எல்லாம் கொடு. நான் என்ன கொடுத்தேன்? ஒண்ணுமே கொடுக்கல. அங்க கேள்வி கேட்டோம்னாக்க நம்மளுக்கே ஆன்சர் தெரியும். அந்த எண்ணம் வரும்போது கடவுள் என்னென்ன கொடுக்க வேண்டுமோ கொடுப்பார். நம் கர்ம வினைகள் கரைந்து போக 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 திரும்பவும் நம் குப்பைகளை சேர்க்கக்கூடாது. அன்னை அடிகள் சொல்லாதது கிடையாது. அவர் பெரிய மகான், அவர் எவ்வளவோ சொல்லியிருக்கார். ஆனா எனக்கு ஏதோ கிஞ்சி ஒரு ஆசை, அன்னை ஆசிரமத்துல சொல்லணும் அப்படிங்கிறது. அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். ரொம்ப மிக்க நன்றி இந்த ஆசிரமத்துக்கு அன்னை அடிகள். அந்த மாதிரி அந்த அன்னையினுடைய வருகை வரும்போது, அவங்க வரும்போது எண்ணங்களையும் தூய்மையா வச்சுக்கணும், நாம் சுற்றுப்புறத்தையும் தூய்மையா வச்சுக்கணும். ஆனா என்னுடைய ஒரு பலவீனத்தையும் சொல்றேன், சுற்றுப்புறத்தை கொஞ்சம் அப்படி இப்படிதான் வச்சுட்டேன். முடிஞ்சப்ப செய்வேன் மதர் அப்படிம்பேன். எடுக்கணும் செய்வோம், ஊந்துதல் வரும், எடுக்கணும் செய் அப்படின்னு செய்வோம். சரி, எண்ணத்தை சரி பண்ணணும். அதை பண்ணிட்டோமா? எண்ணத்துல என்ன அழுக்கு இருக்கு அதெல்லாம் முதல்ல அதை எடுத்துட்டோம்னா நமக்கு கஷ்டங்களே கிடையாது. கஷ்டம் வந்தாலும் அது நம்மை அணுகாது, அது அவங்களே எடுத்துருக்கோம். சரி, நீ சொல்லிட்டல, நீ மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கல, நீ நல்லா இருக்க, நீ உன்னோட எண்ணம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நான் பார்த்துட்டேன். நீ சமர்ப்பணம் தான். அவங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணு, சமர்ப்பணம். அன்னை வருக முதன வருக அன்புடன் அழைக்கும் கருணை புரிக. அன்னை வருக முதன வருக அன்புடன் அழைக்கும் கருணை புரிக. அன்னை வருக.
அதை தான் திரும்பவும் சொல்றாங்க. உள்ளத்துல அந்த கோவில் கட்டி அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு நகை போட்டு அவங்களே அந்த சாமுதிரிகா லட்சணம் என்ன லட்சணமோ அது அவ்வளோ ஒரு அழகு. அதுலயும் அவங்களுக்கு நகை போட்டு அந்த ஆபரணங்கள்லாம் அணிந்து நம்ம உள்ள கோயில்ல அமர்த்திட்டோம்னாக்க அவ்வளோ ஒரு சிறப்பு அம்சம். நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஜெய் ஜெய் வீரா ஜெய் ஜெய் வீரா ஜெய் ஜெய் மாதா ஜெய் ஜெய் வீரா ஜெய் ஜெய் வீரா ஜெய் ஜெய் மாதா ஜெய் ஜெய் வீரா ஜெய் ஜெய் வீரா ஜெய் ஜெய் மாதா ஜெய் ஜெய் வீரா ஜெய் ஜெய் வீரா ஜெய் ஜெய் மாதா ஜெய் ஜெய் வீரா ஜெய் ஜெய் வீரா ஜெய் ஜெய் மாதா ஜெய் ஜெய் மாதா ஜெய் ஜெய் அந்த கிருஷ்ணனுக்கு பிடித்த ஒரு கிருஷ்ணபெருமானுக்கு பிடித்த ஒரு மீரா தேவி இங்கேயும் ஒரு மீரா அல்பம்சா எங்கேதோ வந்து நம்மளுக்கு அபயம் புரிவதற்காக வந்தாங்க. இந்த இசையும் ஆனந்தம், இசை மூலம் அன்னையை ஆனந்தமாக அறிந்து கொண்ட அந்த நாள் இப்ப சொல்றேன். எனக்கு அன்னைன்னா யாருக்கும் தெரியாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நாங்க குடியிருந்த இடத்துல ஒருத்தர் வந்தாங்க. பூவெல்லாம் அலங்கரிச்சிருக்கு. என்னன்னு தெரியலையே, ரொம்ப பூவெல்லாம் எவ்வளவு அழகா அலங்கரிச்சிருக்காங்க இல்லையா. இங்க வாங்க, நீங்க பாட்டு டீச்சரா? பாட்டு பாடவே இல்லை. சரி, நீங்க அன்னையை பத்தி பாடணும். அவங்கள பத்தி அவங்க டிவைன் மாதிரி சொன்னா கொடுத்தாங்க. கொடுத்து ராகம் பண்ணி இதை பாடணும். நாங்க ராகம் பண்ணி அன்னைக்கு தான் ஆரம்பிச்சோம். தமிழும் அன்னைக்கு ஆரம்பிச்சோம். அன்னையே வருக காவல் தர வேண்டும் அம்மா, காவல் தர வேண்டும், துணை இருக்க வேண்டும் அம்மா, துணை இருக்க வேண்டும். அது மூலமா இசையும் அற்புதமா இருக்கு. 12 அம்சம், ஈஸ்வரி அம்சம் 4, மகேஸ்வரி, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி. அதுலயே எல்லாம் பரமாத்மா என்ன சொல்ற, குரு எல்லாம் எல்லா கோவில்களுக்கும் போங்க, தேவிக்கு முதலிடம். தேவிய மடியில வச்சுட்டார் யாரு? லட்சுமி நரசிம்மர். கோபம் தெரிஞ்சது. அது வரைக்கும் உக்ரம், அவ்வளவு உக்ரம். தேவி வந்து உட்கார்ந்தா, வேலை நடக்காது, இவருக்கு கோபம் தனியணும், உலகம் தாங்காது. உட்கார்ந்தா அப்படியே இறங்கிட்டு. அதுதான் தேவியினுடைய கடாட்சம் உலகத்துக்கு தேவை. தேவையில்லை, அதுதான் அம்சம். எதுக்காக அரவிந்தர் அவர்கிட்ட அவங்க கிட்ட கொடுத்தாங்க? அரவிந்தர் அவங்களே வச்சுருக்கலாம். அவர் 30 வருஷத்து யோகத்தை 3 நாள் பண்ணி 3 நிமிஷத்துல அது பலிச்சது. ஆனா நம்மளா இருந்தா நம்மளே வச்சுக்கோம். இது அங்கேருந்து வந்தாங்க. இந்த உலகத்துக்கு நீனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது உலக க்ஷேமம். அதை வரைகிட்ட அப்பேற்பட்ட தெய்வ குணங்கள் மனுஷங்களுக்கு இருக்க 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 உலகத்துக்கு கஷ்டம் வராது. அதை எப்படி வரவழைக்கிறது? நீ நல்லா இருக்க, உன்னை விட நான் வளர்ந்துடக்கூடாது. அதெல்லாம் தள்ளி உலகத்துல எத்தனையோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கட்டுமே, ஆனா நானும் நல்லா இருப்பேன். நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து நானும் நல்லா இருப்பேன். ஒரு நகை நாணயம் நட்டுவோட பார்க்கும்போது அன்னை அடிகளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஜோரா இருக்கு நம்மளுக்கு. ஏன் அப்படின்னாக்க அவர் இவ்வளோ பண்றாரு, நம்மளால முடியுமா? பெருங்கண்டிக்கு போற அந்த சாவித்திரி தேவிய எழுப்புற அவ்வளோ இது சாமானியமான எப்பேற்பட்ட அவர் இன்னும் மேன்மேலும் வரணும், மேன்மேலும் அவருக்கு அன்னையினுடைய கடாட்சம் கிடைக்கணும். எவ்வளவு உலகத்துக்கு நல்லது பண்ற, எவ்வளவு யூடியூப்ல எவ்வளவு ஒரு விஷயங்கள் அப்படியே அகஸ்மாத்தா எனக்கு
அதெல்லாம் தெரிஞ்சுட்டாங்க. இசை என் தகப்பனார் கொடுத்த ஒரு சொத்து. என் தகப்பனார் குழந்தையிலேருந்து கொடுத்த சொத்து இன்னைக்கு அன்னையிடம் வர்றதுக்கே அதுதான் காரணம். என் தாய் சொல்வாள், உனக்கு அன்னை இருக்கிறார், நீ பயப்படாது. அவங்களுக்கு அன்னையை பற்றி தெரியாது. அவங்க நரசிம்ம பக்தர், லட்சுமி பூஜை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீ ஒரு அன்னை பக்தை, உன்னை அண்ணன் காப்பாற்றுவாங்க, கவலைப்பட, நீ நல்லா இருப்ப. அம்மா என்னமா சொல்கிறேன், நான் அப்படிலாம் இல்லை, உனக்கு அன்னை இருக்கா. அப்படி சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு பரவசம், அப்படி ஒரு ஒளி வருது. இப்போ அவங்க 4 அம்சம், மகேஸ்வரி, மகாகாளி, மகாலட்சுமி, மகாசக்தி, எல்லாமே ஆதிபராசக்தி தான். அவங்க ஒரு அம்சத்துலையும் என்ன பண்றாங்க, மகேஸ்வரியா இருக்காங்க. மகேஸ்வரி வீடியோ எடுத்து பாட்டேன். வீடியோ எடுத்து வச்சுக்கோ, நான் எடுத்து நான் பாட்டேன். ஜென்மத்தை நீ திருந்த மாட்டேன்ல, எங்கே வந்தாலும் இந்த எடுன்னு சொன்ன வீடியோ இது எப்படியே பிடிச்சி நான் பிடிக்க சொன்னாங்க. நான் எடுத்துக்கிற வீடியோ எப்படியே பிடிச்சின்னு சொன்னாங்க. ரொம்ப நம்ம அன்னை வந்து காளின்னா அந்த ஒரு உக்ரம் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே சாந்தம் தான். அவங்க எல்லாமே சாந்தமா இருந்து நம்மளை என்ன பண்ண வைக்கணுங்கிறதுல அவங்கள மாதிரி ஒரு வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு இனி முடியாது. அது நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு சின்ன இது, நான் ஒரு அன்னை கிட்ட கோலம் போடலாம் பெருக்கலாம்னு நினச்சிட்டே இருக்கேன். என்னவோ வேலை பண்ணிகிட்டே இருக்கேன். ஏசி ஓடவே இல்லை. சரி பரவாயில்ல, அதெல்லாம் திரட்டி குப்பையெல்லாம் எடுத்து அந்த இடத்துல சரி பண்ண உடனே அங்கே ஏசி ஓட ஆரம்பிச்சு. என்னம்மா இத்தனாயிரம் இல்லை இப்போ. அதுதான் அந்த அன்னைக்கு பிடிக்காதது இருந்தால் ஏதோ ஒன்று காட்டிவிடும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம ஏதோ பிடிக்காதது செய்யணும் அப்படிங்கிறது அது வந்து அவங்களே இண்டிகேஷன் கொடுத்துப்பாங்க.
दुर्गादेवी दुरितनिवारिणी दुर्गादेवी दुरितनिवारिणी दुर्गादेवी दुरितनिवारिणी स्वता भवन सौख्यदायिनी स्वता भवन सौख्यदायिनी स्वता भवन सौख्यदायिनी மகாகாளியே இவ்வளோ ஒரு அம்சமா வராங்க. லக்ஷ்மி வெல்த் நீடர் இந்த ஒரு உலகத்துக்கு இந்த நாம் வாழக்கூடிய அந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கு வெல்த் இல்லாமல் முடியாது. அதனால அதையும் நாம் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அவங்களுக்கே தெரியும் எப்படி கொடுக்கணுங்கிறது. அதுக்கு வந்து விஷ்ணு பரமாத்மா மகாலட்சுமி கூப்பிடுங்க ஆட்டோமேட்டிக்காக தருவாங்க அப்படின்னு அன்னையும் சொல்கிறாங்க. அன்னை அந்த அவதாரத்தில் நிற்கிறாங்க. மகாலட்சுமி ஜெகன்மாதா மனமிரங்கி வரவருள் மகாலட்சுமி ஜெகன்மாதா மனமிரங்கி வரவருள் மகாலட்சுமி ஜெகன்மாதா மனமிரங்கி வரவருள் மகாலட்சுமி
நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் வித்வான்கள் அத்தனை பேரும் பாடின விசர்காவுடைய காலத்தில் அருமையான கீர்த்தனை நவராத்திரி சமயத்தில் எப்போ உங்களுக்கு வெல்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வேணும்னா கூட இதில் பாடினா ஆட்டோமேட்டிக்காக வந்து இரேஷ் செல்லு போனால் தான் போதும். மகாலட்சுமி ஜெகன்மாதா வனவிரங்கி வரமணி மகாவிஷ்ணுவே மாபெரும் பக்தர்களுக்கு அத்தனை பேருக்கு வெளுத்து வேணும் மணி பீட மதனி அமர்ந்திடும் மல்மலனி நீடருளும் தாயே தயாநிதியே மகாமாயே மகாலட்சுமி. विष्णुपत्नी सधीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम महादेव्यै च विद्महे विष्णुपत्नी सधीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम महादेव्यै च विद्महे विष्णुपत्नी सधीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. அந்த அன்னையும் மகாலட்சுமி அம்சமா யார் பக்தர்கள் என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்காங்க. நான் எடுத்த மனசோட அவங்க கிட்ட போய் கேட்டா கண்டிப்பா கொடுக்குறாங்க. அடுத்தது சரஸ்வதி, கலைக்கு அதிபதி. கலைதான் நம்முடைய பாரத தேசத்துக்கு கலை பிரதானம். அன்னையே இசைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஆர்கான் வாசிக்கிறத கேட்டேன். நான் இன்னைக்கு காலையில் கேட்டேன். அந்த ஆர்கான் வாசிக்கும் போது அவங்க என்ன ஒரு சைலண்ட்லையோ என்ன ஒரு இதில் போய் அத்தனை கோடிக்கணக்கான பக்தர்கள் அப்படியே மெல்ட் ஆகி வசியம் அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அப்படியே மௌனத்தில் உட்காந்துருக்காங்க. அவ்வளோ அழகாக வாசிச்சிருக்காங்க. தியானம்னு சொல்லுவோம், அது வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஃப்ரெட்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கடுமுழாக இருக்கும். வெஸ்டர்ன் வாத்தியம் தான் நான் ரொம்ப நல்ல அந்த சவுண்ட் ப்ளசன்ட் மெடிடேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது நம்ம எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் மறந்து அப்படியே மௌனம்ல இருக்கும். எண்ணம் பேசாகும், இதயம் பேசாகும். அந்த மாதிரி மதர் மதரை சொல்றதுக்கு இன்னும் எவ்வளவோ அவங்கெல்லாம் எவ்வளவோ சொல்றாங்க. அதுலேருந்து 25 சரஸ்வதி அம்சம் 4வது கலை அதிபதி ஸ்ரீ சரஸ்வதி நமோஸ்துதே. ஸ்ரீ சரஸ்வதி நமோஸ்துதே. ஹரே ஸ்ரீ சரஸ்வதி நமோஸ்துதே. வரதேவ தேவதே ஸ்ரீ சரஸ்வதி நமோஸ்துதே. வரதேவ தேவ ஸ்ரீ பந்தூரி அவினுமே
ஆரவி ராகத்துல ரூபக தாளத்துல தீட்சிதர் பிரமாதமா அத்தனை மந்திரங்கள் அத்தனையும் அந்த மந்திரத்தை கொட்டி வச்சிருக்காரு. அத்தனையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அது பாடிட்டு எழுந்தா கவலைகளே இருக்காது. நம்ம சம்சார சாகரத்துல போகும்போது ஓ சம்சாரம் இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தியாக பிரம்மம் தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரி. தியாக பிரம்மம் ஃபுல்லா ராம பக்தர். ராமர் கீர்த்தனைகள் கொட்டி அதுல கீர்த்தனைகள் பண்ணியிருக்க தெலுங்குல சான்ஸ்கிரிட்ல எல்லாம். இவர் தீட்சிதர் சான்ஸ்கிரிட்ல ஃபுல்லா தேவி எல்லாரை பத்தி பாடியிருக்கார். ஷியாமா சாஸ்திரி காமாட்சியை பத்தி. இந்த இசை எங்கிருந்து பிறந்தது அப்படின்னா ஓங்காரத்திலிருந்து. எல்லா ஒரு ஆசிரமத்திலையும் சரி, பெரிய பெரிய ரிஷிகளும் சரி, பெரிய வித்வான்கள், பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருமே எடுத்தவங்க ஓம் தான் சொல்றாங்க. ஏன்னா ஓங்காரத்திலிருந்து தான் எல்லாமே பிறந்தது. சங்கீதத்துக்கு ஆதாரம் அதுலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க மறுபடியும். ஸோ ஓங்காரம் வந்து பிரணவ ரூபம் முருகருக்கு, சக்திக்கு, எல்லா தெய்வங்களுக்கும் பொருத்தமான ஓம் நமோ பகவதே தான் ஆரம்பிக்கிறோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய, ஓம் நமோ ஸ்ரீ அன்னையேஷா. அந்த மாதிரி அந்த ஓம் ஒரு கவர். இப்போ இந்த பக்தின்னு எடுக்கிறோம். பக்தின்னு எடுத்துட்டா ஒரு வாக்கியக்காரன் ஒரு பக்தியில அவங்க பரவசமாயிருக்காங்க. இப்போ புரந்தரதாசர்னு எடுத்துட்டா அவர் வந்து நாராயண பக்தி கன்னடால நிறைய போட்டிருக்கார். அவர் வந்து கன்னடம் லாங்குவேஜ்ல தேவர் நாமாஸ் நிறைய போட்டிருக்கார். சுத்த தன்யாசில அவரோட நாராயணா நின்னுங்கிறது பிரபலமான ஒண்ணு. நாராயண
அந்த மாதிரி புரந்தரதாசனுடைய கிருஷ்ண பக்திக்கு அடவே கிடையாது. சார் சொல்லியிருந்தார், அந்த தியாக பிரம்மத்தினுடைய ராமநாமத்தினுடைய தாற்பயம், அந்த கோபாலகிருஷ்ணா பாரதி அவங்க 2 பேருடைய உரையாடல், அவங்களுடைய அன்பு பேராமுறை பற்றி பேசியிருந்தார். அவர் தியாக பிரம்மத்தினுடைய ராமநாமா யாரு? நம்ம குரு. எல்லாரும் ஒண்ணுதான். அவங்க அத்தனை பேர் வேண்டது அத்தனையும் லோகக்ஷேமம், ஜனங்கள் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். அல்டிமேட் த கோல் இஸ் தட். அதுக்கு நம்ம கொஞ்சம் நம்ம பிரயத்தனப்படணும். நானும் சரி, எல்லாருமே தான். நம்ம கொஞ்சம் பிரயத்தனப்பட்டா உலகம் நிச்சயமா நம்ம அன்னையடிகள் ரிஷிகள் நிறைய பேர் விரும்புறது கண்டிப்பா வரும். அவங்க எல்லாம் ரொம்ப பாடுபடுறாங்க இதுக்காக. ஏதோ நம்மளால ஆனது நம்ம பண்றது ரொம்ப முக்கியமானது. அதுல தியாக பிரம்மம் பாடிக்க அம்சநாதத்துல ராமரை கொட்டி தீட்டுட்டார். ராம நாமமே மரங்க கவிவி, ராம நாமமே மரங்க கவிவி, ராம நாமமே மரங்க அப்படியாக நாமத்துக்கு அவ்வளவு ஒரு மகிமை. 2 லைன் தான் ராமம். அந்த கோபாலகிருஷ்ண பாரதி அவர்கிட்ட சொல்ற,